இயக்குனர் பாரதி ராஜா மறைவை எடுத்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திக்கூடிய அமைச்சர் வன்னியரசு நம்மோடு இருக்காரு. சார், பாரதி ராஜா அவருடைய மறைவு குறித்து அறிந்த உடனே நேரில் வந்து அஞ்சலி செலுத்திருக்கீங்க. அவரோட மறைவு எப்படி பாருங்க? எங்களுக்கு மிகுந்த வலியையும் வேதனையும் உருவாக்கக்கூடிய மறைவு. எப்பொழுதும் விடுதலை சிறுத்தைகள் மீதும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் மீதும் பேரன்பு கொண்டவர். அதற்கு காரணம் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் உண்மையாக இந்த மக்களிடையே அரசியல்படுத்தி வருகிறவர், அதற்கு இளைஞர்களை தயார்படுத்தி வருகிறவர் என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்களை அவர் நேசிப்பார். அப்படி நாங்கள் வந்து ஒரு நெருக்கமாக குடும்ப ரீதியாகவும் நாங்கள் நெருக்கமாக இருப்பவர்கள். மனோஜ் இறந்தபோது கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிலைமை தான் இருந்தால் எப்போதும் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசக்கூடியவர் அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். குறிப்பாக வந்து 2009 வந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் முதலில் வெற்றி பெற்ற உடனே, தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே அவர் வந்து வாழ்த்து சொன்னவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அப்படிப்பட்டவருடைய இறப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு மிகுந்த வலியை உருவாக்குகிறது. எங்களுடைய தலைவர் அவர்கள் டெல்லியில் இருப்பதால் அவருக்கு பதிலாக இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றோம். சார், குறிப்பாக அவருடைய படங்கள் வந்து கிராமம் சார்ந்து இருக்கும், அதே மாதிரி கதைகளும் வந்து ரொம்ப சாதாரண மனிதர்களை ஒட்டி இருக்கும். அவருடைய திரைப்படம் சார்ந்து நீங்க பார்த்து வியந்த உங்களுக்கு பிடித்தமானது? உங்களுக்கு தெரியும், அவர் வருகைக்கு முன்பு அல்லது அவர் வருகைக்கு பின்பு அப்படிங்கிறத நம்ம ரெண்டா பிரிச்சுக்கிறணும். எல்லா திரைப்படங்களுமே வந்து ஸ்டுடியோக்குள்ளே இருந்ததை வந்து வயல்வெளிகளுக்கு கொண்டு வந்தவர், கிராமப்புறங்களுக்கு கொண்டு வந்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய கதை சொல்ற விதம், அவருடைய கதை மாந்தர்கள், அவருடைய படைப்புகள் எல்லாமே பார்த்தா எளிய மனிதர்களுடைய படைப்பாக தான் இருக்கும். அவர் இரண்டாவது திரைப்படமே வந்து புதிய வார்ப்புகள் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை இன்றைக்கும் இளைஞர்கள், இந்த இளைய தலைமுறை இளைஞர்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம். சாதிய சமூக கட்டமைப்பின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலைஞர். அவருடைய எல்லா படங்களிலுமே இம்மாதிரியான ஒரு புரட்சியை அல்லது ஒரு புதிய சமூகத்தை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர். குறிப்பாக வேதமுதிது என்ற திரைப்படம் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை இன்றைக்கு கூட ஒரு டைரக்டர் வந்து எடுப்பாரா, எடுக்க முடியுமா? அவ்வளவு மோசமான ஒரு அகச்சூழல் இன்றைக்கு, புறச்சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. ஆனாலும் அந்த திரைப்படத்தை அன்றைக்கு துணிந்து எடுத்தவர் மரியாதைக்குரிய பாரதி ராஜா அவர்கள். பாலு என்பது உன்னுடைய பேரு, பாலு தேவர் சொல்லும் போது தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படிங்கிறத அவ்வளவு துணிச்சலாக அந்த சமூகத்தை சேர்ந்தவரே அதை வந்து எடுத்திருக்கிறார் என்றால், அந்த திரைப்படம் ஆக்கியிருக்கிறார் என்றால் எவ்வளவு வந்து அழுத்தமான ஒரு வலிமையான அவர் கருத்தியல் கொண்டிருக்கிறாரு நம்ம வந்து பார்க்க முடியும். அதுபோல புதுமை பெண் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஒரு திரைப்படத்தை பெண்கள் எப்படி வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி வந்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கிறார். ஆனால் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை கருத்தியல் ரீதியாக உருவாக்கியவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அதாவது ஆணாதிக்க சமூகத்திற்கு எதிராகவும் சாதிய சமூகத்திற்கு எதிராகவும் தன் திரைப்படங்களை ஆயுதமாக்கியவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி ராஜா அவர்கள். அது மட்டுமல்ல, நான் வியந்து பார்ப்பது, அவர் வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். இப்போ தென்னிந்திய நடிகர் சங்கத்தை வந்து தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாற்றியவர். இது யாருமே வந்து செய்ய துணியாத ஒரு போக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். பாரதிராஜ் அவர்கள் குறித்தும் அவருடைய உங்களுக்கும் அவருக்குமான இருந்த அந்த நட்பு பழக்கம் போன்ற பல்வேறு விவரங்களை பகிர்ந்திருக்கீங்க. அதே நேரத்தில் அவருடைய அந்த மறைவு வந்து எந்த அளவுக்கு ஒரு துக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்சனுடன் சுரேஷ்குமார்.